என் பேர் ரஞ்சித். நான் ஒரு வடச்சென்னையை சேர்ந்த பையன். மாப்பிள்ள வாமாம்மா. உங்கள் அப்பா வண்டி வாங்கி கொடுத்துருக்கானா? ஆமாம் மாமா. நான் கிட்ட ஒரு முட்டை தோசையோட வாங்கி தர மாட்டேன். சரா மாப்பிள்ள நல்லா படிக்கணும். சரிம்மா. கண்டிப்பா கண்டிப்பா மாமா. படிச்சு சமயத்துக்கு தான் செய்யணும். சரியா? வரேன். வாமாம்மா. என் அப்பா ஆறுமுகம். அவர் ஒரு லாரி டிரைவர். தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளைங்களை எப்படியாவது மேலே கொண்டு வரணும்னு போராடுற எத்தனையோ சராசரி அப்பா மாதிரி தான் அவரும். பஸ்ஸில் தூங்கின்னு போயிருக்கான்டா. வண்டி எடுறா சீக்கிரம், ஃபைனா போட போறானுங்க. நான் ஒரே புள்ளங்கிறனாலவோ என்னவோ அவங்க சந்தோஷம் துக்கம் எல்லாம் நானாக மட்டும்தான் இருந்தேன். பார்த்து போ. அதான் 12th முடிச்சிட்டான்ல, மைக்கிள்கிட்ட சொல்லி ரயில்வேல பேண்ட்ரிக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? நான்லாம் படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என் புள்ளிக்கு தெரியுதியா? அவன் படிக்கிற புள்ள நல்லா படிக்கிட்டான். என்னப்பா நம்ம உன் வீட்டிலேருந்து கொடுக்குற மாதிரி கஷ்டப்படுற? என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தேன். எல்லார் வாழ்க்கையும் மாதிரி காலேஜ் படிப்பையும் தாண்டி நல்ல நண்பர்களையும் கொடுத்துச்சு. போய் பேசி சொல்லுங்கப்பா. சரி வா, நீ கேட்டுள்ளா கொடுக்குறேன். எப்படி படிக்கிறேன் அப்பாடா? அப்பா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ப்பா. நான் இந்த வாட்டி வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. கிருஷ்ணாவோட அப்பா எங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. கண்டிப்பா வந்துடும், கவலையப்படாதீங்க. காலேஜ் நாட்கள் கொஞ்சம் படிப்பு நிறைய சேட்டைன்னு சந்தோஷமா போயிட்டு இருந்தது. நம்ம லைஃப்ல தினமும் எத்தனையோ பேரை மீட் பண்றோம். ஆனா ஒரு சிலரை கடந்து போகும்போது மட்டும் நம்ம மனசு இடம் கொடுக்கறதே இல்லை. பிரியாவை பார்த்ததோ எனக்கு ஏற்பட்டது அந்த மாதிரி ஒரு உணர்வு தான். நான் பிரியாவை முதல்ல பீச்சில் தான் பார்த்தேன். ஏதோ இனம் புரியாத சந்தோஷம், ஆசை, பயம் எல்லாம் ஒரே நேரத்தில் எனக்கு வந்து போச்சு. மனசு முழுக்க அவகிட்ட போய் பேசணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் என் அறிவு முதல் நாளே போய் பேசினா இமேஜ் டேமேஜ் ஆயிரும்னு என்னை தடுத்துருச்சு. அந்த ஈவினிங் முழுக்க என்னையே அறியாமல் அவளை சுற்றி வந்தேன். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு. ஆனால் கிளம்ப எனக்கு மனசே வரல. டேய் நீ கிளம்புன வர. எங்கடா போறாம? அட்லீஸ்ட் இந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சிடலான்னு திரும்ப அவளை தேடி போனேன். ஆனா என்னால் அவளை கண்டுபிடிக்க முடியல. அன்னையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் பீச்சில் போய் நிற்பேன். இவ்வளோ பெரிய சென்னையில் பீச்சில் பார்த்த ஒரு பொண்ணை திரும்ப பார்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அந்த கஷ்டத்தை நானும் அனுபவித்தேன். இனிமேல் அவளை பார்க்கவே முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நானே முடிவுக்கு வந்திருந்தேன். ஆனால் நம்ம எதிர்பார்க்காதது நடக்கிறது தானே வாழ்க்கை. 3 மாதம் கழிச்சு பிரியாவை என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தேன். பார்த்ததுமே நமக்கான பொண்ணு இவதானோன்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு. அந்த நிமிஷம் என் மனசு அடைஞ்ச சந்தோஷத்தை அவ்வளோ ஈஸியாக வார்த்தையில் சொல்லிட முடியாது. யாரா அந்த பொண்ணு? பிரியா, பக்கத்து வீட்டு பொண்ணு. பிரியா என் ஃப்ரெண்டு.
அடிங்க பாலைஸு. நீ தப்பா எடுத்துக்காதடா மாப்பிள்ள. அவள் ஃப்ரெண்டை கலாச்சதுக்கு பதிலுக்கு செய்கிறா. என்னவா? ரஞ்சித். ஓகே ஓகே, அப்புறம் மீட் பண்ணலாம். ஏய் ஓட்ரா பண்ணா. மச்சான், நீ மேட்ச் ஆரம்பிச்சிடலாம். மேட்சை போடு பிரியா. சம்பல்ல வச்சுப்பா. போட்டாச்சுடா. இருறா குண்டு வேலை. சூப்பர் தல. பிடிக்கிட்டாங்களா? செக். இதோட 30 ரூபா வேஸ்ட் ஆகி போச்சு. கரெக்டா பாரு. ரொம்ப சந்தோஷமா என்னையே மறந்து தெரிஞ்ச அழகான நாட்கள். ஏன் புரியா விளாட குரால்கிட்ட? அதனால ஆளு சாக்லேட், நான் பீச்சுக்கு வந்திருக்கேன்டி. இந்த மூஞ்சுக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். எல்லா நேரம். ஆமா, நீ யாரையாவது லவ் பண்ற? ஆ இல்ல. நீ யாரையும் லவ் பண்ணலையா இல்ல உன்னை யாரும் லவ் பண்ணலையா? மச்சு 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 வண்டி சாகுற ஆளு பஞ்சர் ஆச்சு. ரெடி டே ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. டேய், நாங்க அப்புறம் போவோம். டேய் ஒண்ணே வந்துடா ப்ளீஸ்டா அவளை பார்த்து கூட்டு போய் ரெடி. வந்து சேரு. சரி நீ கிளம்பு, நான் போய்க்கிறேன். நான் வரேன். நான் தான் சொல்றேன்ல, நீ கிளம்பு. டைம் அது பாரு. நான் ஒன்றும் குழந்தை இல்லை, சரியா? அம்மா தாயே, நான் உன் கூட ஒன்றும் வரல. அந்த பக்கம் என் சித்தப்பா வீடு இருக்கு, நாங்கள் போகிறேன். சரியா? பாய். பாய். ஆமா, உன் ஃப்ரெண்ட் எங்க? ஆளையா காணோம். அவன்லாம் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான். படிக்கலாம் செய்வானா? ஏய் கிளாஸ் டாப்பர் தெரியுமா? பெரிய ஆளா இருப்போம் போல. ஓர கண்ணால அவ என்னை முதல் தடவை பார்த்தபோது இந்த உலகத்திலே நான் தான் பேரழகன்னு ஒரு கர்வம் வந்துச்சு. அந்த பார்வையை என்னால் மறக்கவே முடியாது. சரியான பஜாரி மச்சான். எப்போ பார்த்தா பசங்களுடைய சுற்றின்னு இருப்பா. ஆமாண்டா, நீ ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எத்தனை பொண்ணு பேசியிருப்ப? நீ பேசலாம், ஆனால் அந்த பொண்ணு பேசலாம் பஜாரியா? மூடு. ஐயா, ரெண்டும் ஒன்று தானே? ஹாப்பி பர்த்டே. இந்தா. ஏய், அந்த பொண்ணு உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சா? அவள் லவ் பண்ணுறாளான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கும். அதை நான் அவள் கண்ணில் பார்த்துருக்கேன். அவரா நீ சொல்லு மச்சான், பார்த்துக்கலாம். எப்படியாவது பிரியா கிட்ட என் லவ்வை சொல்லிடணும்னு முடிவு பண்ணேன். நாளைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கு
இருக்கு? ஹலோ, இருக்கியா? ம் சரி சரி, டென்ஷன் ஆகாத, வரேன். மறுநாள் பிரியாவை எந்த இடத்துல முதல் பார்த்தேனோ அதே இடத்துல அவகிட்ட என் காதலை சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ. பிரியா வந்துட்டு நான் தான் வெயிட் பண்ணுறேன். சரி சரி, கால்லாம் பண்ணாத, வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே, நீ வா, நான் வெயிட் பண்ணுறேன். பிரியாவை நான் முத பார்த்தது என் ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை, இந்த பீச்சில் தான் அவள்கிட்ட சொன்னான். அவள் என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. நேரம் ஆகிட்டே இருந்தது. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் அவள் வரவே இல்லை. காத்திருந்தேங்கிற வழியை தாண்டி அவள் வரலாங்கிற கோபம் தான் எனக்கு நிறைய இருந்தது. வரேன் பார். ஏய், எங்கடா போயிருந்த? ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் மிஸ் ஆச்சுடா. டேய், கிருஷ்ணா அப்பா இறந்துட்டாரா? நாங்கெல்லாம் பெங்களூர் போகிறோம், நீ வரியா இல்லையா? போலாம்டா. நம்பவே முடியலடா. ரொம்ப நல்லா லோ பிபி இருந்துருக்குடா, மறைச்சிட்டாரா. ஃபோனில் கூட நல்லா தான் பெங்களூர்ல இருந்த 4 நாள் கூட நான் பிரியா மச்சி, ரீச் phone பண்ண கொஞ்சம் கொடு. பண்ணிட்டே இருந்தேன். சரி விட்றா. The subscriber cannot be reached at the moment. The subscriber. என்னடா ஃபோன் எடுக்கலையா? இல்லைடா. டேய், மண்டே ஊருக்கு போகிறலடா, நேரில் போய் பேசிக்கடா. நாலு நாள் கழித்து நான் சென்னை வந்தேன். வந்தோடனே முதல் வேலையாக என் சிம்மை ஆக்டிவேட் பண்ணேன். அப்போது பிரியாவோட அம்மா என்னை கால் பண்ணி ஹலோ, உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. நானும் உடனே கிளம்பி போனேன். எதுக்குடா வந்த? எதுக்குடா வந்த? எதுக்குடா வந்த? ஏய் குடா. பிரியா வெளியே வா. பிரியா வெளியே வான்றல. டேய் அவன் எப்படி வருவா? அவன் சத்து 4 நாள் ஆச்சடா. என் பொண்ணை கூட்டி போய் கொண்டு போட்டனாடா. அப்பயே சொன்னலடா, தெருல போறல வீட்டுக்குள்ள விடாதுன்னு. கேட்டீங்களா?
டேய் எங்கடா போற நில்றா. வெளியே தன்னிமையை எரிக்காதே, கடலை நீ துணிதான் சுமக்காதே. நான் உன்னை தேடும் நேரம் காயங்கள் வழிகள் தோறும் என் உயிரில் கலந்தவள் நீதான், உயிரை பறித்து ஒதுங்கியதே. வானவில்லாய் மறைந்தே போனால் தடங்கள் தேடி அழைகின்றேன். உன்னை சேர முடியும் என்றால் உனக்காக இருந்திடுவேன். உன்னாலே விறகாய் மனது செந்தியில் எரிகிறது. வெளியே தன்னிமையை எரிக்காதே, கடலை நீர் துணிதான் சுமக்காதே. அந்த வலியை என்னால் தாங்கிக்கவே முடியல. சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். அந்த நாட்கள் அவ்வளோ கொடுமையானது. அட விடு போனா. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரிஞ்சது. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. டேய் டேய் மச்சான், டேய் மச்சான் அழுவுறான்டா மச்சான். உன்னை பார்க்கவே முடியலடா. ஏதாவது பண்ணும்டா. ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையிலான அந்த அன்பை, காதலை தன்னுடைய வார்த்தைகள் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க சுனிதா. ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு சுனிதாவுடைய மின்னஞ்சலை தான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கு. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பு. ரேடியோ சிட்டி 91.1. ஹலோ. ஹலோ கார்த்திக். நான் கார்த்திக் தான் பேசுகிறேன். நீங்கள்? நான் ரேடியோ சிட்டிலேருந்து லவ் குரு பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். உங்களோட ஃப்ரெண்ட் ரஞ்சித் ஏதோ ப்ராப்ளமில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட லைஃப்பை சேவ் பண்ணணும்னு சொல்லி ஏதோ மெயில் பண்ணியிருந்தீங்க. என்னாச்சு ரஞ்சித்துக்கு? எங்கடா போயிருந்த? காயிலேருந்து அத்தா தேய்னுக்குது. யாரோ லவ் குருவான் 2-3 தடவை கிட்ட ஃபோன் பண்ணிக்கிறாரு. இந்தா லைனில் இருக்கிற பேசு. ஹலோ ரஞ்சித், நான் ரேடியோ சிட்டிலேருந்து லவ் குரு பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ரஞ்சித் ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லுங்கள் சார். வண்டி வச்சிடும். ஒரு கோழியெல்லாம் வண்டி மேலே தான் உட்காருது. கூண்டு கட்டி வளங்கடி கோழிய வண்டி நிற்க வச்சு வண்டி மேலே ஏறி உட்காந்துது. அத்தட்டு போய் மாட்டோம். எல்லாத்தையும் சூப் வச்சு குடிக்கிறேன். பா நீ கொடுப்பா. ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன்ப்பா. கொடுப்பான்றான்ல.
ஹலோ ரஞ்சித் ரஞ்சித், நான் டிரைவிங்கில் இருக்கேன். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டுமா? சரிங்க என்னாச்சு? ஏன் ஹலோ ஏங்க அழுறீங்க? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ரஞ்சித் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சொல்லுங்க ரஞ்சித். சார், நாளைக்கு பிரியா இறந்த நாள் சார். அதுதான் என்னோட கடைசி நாளும் கூட. என்னங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? சார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. கடைசியாக உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஏங்க அதான் சார் கால் பண்ணேன். ரஞ்சித், எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் என்னென்னா இப்போ போயிட்டு சாப்பிட்றேன் அது இதுன்னு எவ்வளோ நாள் தான் பிரியான்னு உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க? சார், நீங்கள் எல்லோரும் எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சாகணுன்றதுல ரொம்ப தெளிவாக தான் இருந்தேன். நாளைக்கு தான் அந்த நாள். அதுக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு ஏஞ்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கை கிடையாது. ரஞ்சித், நீங்கள் கடந்து வந்த வழி என்னால் உணர முடியுது. இதுக்கு யாராலையுமே ஆறுதல் சொல்ல முடியாது ரஞ்சித். யார் ஆறுதல் சொன்னாலும் உங்களோட பார்வையில் முட்டாள்தனமாக தான் தெரியும். நான் சார் பிரதராக ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லணும், கேட்பீங்களா? சொல்லுங்கள் சார். உங்களுக்கும் பிரியாவுக்கும் இடையில் இருந்த காதலுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆதாரம் நீங்கள் மட்டும்தான். உங்களோட காதல் உங்கள் மூலமாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்குது. நீங்களும் செத்துட்டீங்க அப்படின்னா அந்த காதலை இந்த பூமியை விட்டு போயிடும். உங்கள் காதல் இந்த பூமியில் இருக்கணுமா இல்லை அழியணுமாங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்க. ரஞ்சித், உங்களுக்கு ஏதாவது ஆகி ஒருவேளை பிரியா உயிரோடு இருந்திருந்தா பிரியா கிட்டையும் இந்த முடிவு தான் எதிர்பார்ப்பீங்களா? இல்லை இல்லை சார். அப்புறம் அவங்களையும் காயப்படுத்துறீங்க. நீங்கள் சிரிச்சா அவங்களும் சிரிப்பாங்க, நீங்கள் அழுதா அவங்களும் அழுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? பிரியா வேணா உங்களுக்கு உலகமாக இருந்துக்கலாம் ரஞ்சித், ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற சில பேருக்கு நீங்கள் தான் உலகம்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு நிமிஷம்தான் என் லைஃபையே மாற்றுச்சு. என் லைஃப்பில் வந்த ஏஞ்சல் அந்த ஆர்ஜே தான். ஆனால் அந்த ஆர்ஜே மூலமாக என்கிட்ட பேசினது என் பிரியாவாக கூட இருக்கலாம். इंजीनियर साहब, नीचे ओनर आ गया. என் பிரியா ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நான் ஒரு இன்ஜினியர் ஆகிட்டேன். எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயம் ஒரு நாள் பெரிய ஆளாகும். எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் சங்கீதா இந்த திருமணத்துக்கு ஒத்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தாலே சிலிர்ப்பா இருக்குது. மிகப்பெரிய சந்தோஷம். அதை விட வேற சந்தோஷம் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக துணைவராக வரக்கூடிய ஒரே ஆள் அவங்க மட்டும்தான்.